எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதோடு சேர்த்து ஒரு அருமையான கோவக்காய் பொரியல். இது ஆக்சுவலாக ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பொரியல். ஸோ வாங்க இது ரெண்டு ரெசிபீஸுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி வத்தல் குழம்புக்கு முதல்ல ஒரு பெரிய கப்பு புளியை கரைச்சி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 பூண்டு பல்லு, அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது 1 கப்பு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு போட்ட பிறகு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சிருக்கு. கடைசியில் 1/2 டீஸ்பூன் வெல்லம் தூளாக்கி போட்டுக்கோங்க. குழம்புல கொஞ்சம் வெல்லம் போட்டோன்னா அது டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மணத்தக்காளி குழம்பு தயாராக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தொண்டைக்காய் வேப்புடு அதாவது கோவக்காய் ஃப்ரைக்கு முதல்ல ஒரு மசாலா தூள் அரைக்க போகிறேன். இதுக்கு 1/4 கப் திருகன தேங்காய் ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. தேங்காவை வறுக்கும் போது 1 நிமிஷம் கழிச்சு 6 காஞ்ச மிளகாயும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ரெண்டுமே வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதோடு சேர்த்து ஜாரில் 5 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இப்போ நம்மளோட மசாலா தூள் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பெரிய பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கடுகு பொரிச்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு 250 கிராம் கோவக்காய் எடுத்து நல்ல மெலிசா நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி மெலிசா கோவக்காய் எல்லாமே நறுக்கி வச்சிருங்க. நறுக்குன கோவக்காவை பேன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
காய் வதங்கும் போது அப்பப்போ கிண்டி விடணும். அப்பதான் முழுசா வேகும். கால்வாசி வெந்த உடனே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில அரைச்சு வச்ச மசாலா தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா தூள் போட்ட உடனே வாசனை கமகமன்னு இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மசாலா தூள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அரைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கோவக்காய் ஃப்ரை ரொம்ப அருமையா வந்திருக்கு. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. கடைசியில இந்த கோவக்காய் ஃப்ரைல கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 கப் வேர்க்கடலை போட்டு நல்ல பொன்னிறமா வறுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை கோவக்காய் ஃப்ரைல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கோவக்காய் ஃப்ரை அற்புதமா இருக்கு. இது நீங்க ரசம், சாம்பார் இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. சூப்பரான மணத்தக்காளி வத்த குழம்பு நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதோட இந்த கோவக்காய் பொரியலை தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.